வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செல்வா. இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கி நடந்த ஜூலை 9th ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் நடந்த எக்ஸாமோட மாடல் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பேட்டர்னில் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க, ஜிகே எப்படி இருக்குது, மேக்ஸ் எப்படி இருக்குது, ஆக்சுவலாக ரீசனிங் எப்படி இருக்குது, அந்த பார்ட்டு எல்லாம் மாடல் பேப்பர் எனக்கு கிடச்சிச்சு. பட் இதை நான் போடுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நாளைக்கு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா ஜூலை 10th உங்களுக்கு எக்ஸாமு, 11th உங்களுக்கு எக்ஸாமு, 12th எக்ஸாமு, 13, 14, 15 இந்த மாதிரி எக்ஸாம் அடுத்தடுத்த நாள்கள் இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் இதை பார்த்துட்டு போகிறப்போ உங்களுக்கு ஐடியா ஈஸியாக கிடைக்கும். இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேஷ்னல் ட்ரீ ஆஃப் இந்தியா இது பன்யான் வாழை மரம், நம்மளுக்கு தெரியும். கரன்சி ஆஃப் இந்தியா நம்ம இந்தியாவோட கரன்சி ரூபி, அது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜிகேல ஒரு 13 கொஸ்டின்ஸ் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்துருக்காங்க. குயிட் இந்தியா மூமெண்ட் 1942, கிரேட் வால் ஆஃப் சைனா எதுக்காக இது பண்ணியிருக்காங்க, சேஃப்டி, அதோட இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக தான் கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப டஃப்பாக கிடையாது. ஒரு இருக்கிற 25ல் 12 இல்லாட்டி 13 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபீஃபா வேர்ல்டு கப்பு 7th டைம் லியோனல் மெஸ்ஸி, ஹெட் குவார்ட்டர் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோடது ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்ததுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எந்த மண் அதிகமான தண்ணியை உரியும், கிளே சாயில், விச் கான்டினென்ட் இந்த அமேசான் ரிவர் எங்கே இருக்குது அப்படின்னா நைலு. ராணிக்கே வாவ் லொக்கேட்டட் குஜராத்தில் இருக்குது. பேங்க்ஸ் ஆஃப் ரிவர், அதாவது பனாரஸ் எங்கே அமைஞ்சிருக்கு, கங்கை. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. பட் மேக்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஹல்தி காதி எந்த இடத்துல நடந்துச்சு, அக்பர் அண்டு மகாராணா பிரதாப் இவங்க 2 பேருக்கு இடையில நடந்துச்சு. அடுத்து சாகித்ய அகாடமி அவார்டு ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷில் எப்போ வாங்கினாங்கன்னா 1916 அறிமுகமாச்சு, அதாவது வாங்கியிருக்காங்க. அடுத்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிஎஸ்ஏ, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அசிஸ்டன்ட். அடுத்து வெரைட்டி ஆர் கிருஷ்ணா அண்ட் கஞ்சன், இது என்ன வெரைட்டி அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இது, ஒரு அம்லா அப்படின்ற ஒரு வெரைட்டியை சேர்ந்த ஒரு இது. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா மேக்ஸு கொஞ்சம் ரிவைஸ் பண்ணியிருந்தீங்க மேக்ஸிமம். அடுத்து நீங்கள் கொஞ்சம் சயின்ஸை கொஞ்சம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சின்ன சின்ன விஷயங்கள் இது கொஞ்சம் மேக்ஸிமம் நீங்கள் நார்மலாக இது பண்ணியிருந்தாலேவும் 50க்கு அதாவது 100க்கு ஒவ்வொரு பார்ட்லையும் நீங்கள் மினிமம் 12 அட்டன் பண்ணுற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக இப்போ 12க்கு மேலே அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடலாம். அடுத்து மீடியம் இஸ் யூஸ்டு இன் ரேடியோ கம்யூனிகேஷன், ஸ்பேஸ். ஓகேங்களா? ஸ்பேஸ் இந்த மாதிரி. அடுத்து கிரேட்டர் பெனிட்ரேட்டிங் எபிலிட்டி பெட்வீன் காமா அண்ட் எக்ஸ்ரேக்கும் 2க்கும் இடைப்பட்ட ரொம்ப வளைந்து நெளிந்து போக தன்மை இருக்கிறது காமா ரேஸ். அடுத்து வாஷிங் பல்சஸ் அண்ட் ரைஸில் எந்தது இருக்குது அப்படின்னா விட்டமின். அடுத்து நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா F=ma, இந்த விஷயத்தில் என்ன சொல்லுது, இந்த மாதிரி சம்ஸு, இந்த மாதிரி சம்ஸு, இந்த சார்ஜஸை வச்சு ஃபிசிக்ஸோட சம்ஸ் கேட்டிருந்துருக்காங்க. இது கொஞ்சம் நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணமே நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு மாடல் பார்த்துட்டு போயிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு எழுதுகிற எக்ஸாமும் கண்டிப்பாக நீங்கள் குவாலிஃபை ஆயிடுவீங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு பார்ட்லையும் 12 கொஸ்டினை நீங்கள் இல்லை 10 நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி நாளைக்கு ஷிஃப்ட்டோட வீடியோவும் நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். இதை பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த கொஸ்டின் 10th இருக்கிற மேக்ஸோட சம்ஸு. இது நெக்ஸ்ட்டு இதுவும் சம்ஸு, நம்ம மேக்ஸோடது தான். டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்காங்க. சின்ன சின்ன கொஸ்டின் கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி, கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம். பரவாயில்ல, பட் எனக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. இதை தாண்டி அதுக்கடுத்து நம்ம இங்கிலீஷ் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு, ரொம்ப மாடரேட்டாக இல்லை. நன்றி.